ராஜாதி ராஜா இயேசுவோட பிள்ளை, சாத்தானே உன்னை கண்டு பயமே இல்ல. நான் ராஜாதி ராஜா இயேசுவோட பிள்ளை, சாத்தானே உன்னை கண்டு பயமே இல்ல. தந்தானே 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 தானனா, தந்தானே 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 தானனா, தந்தானே 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 தானனா, தந்தானே 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 தானனா. அன்பானவர்களே, இந்த ஞாயிறு வழிபாடானது ஜேஎம்சி சிறப்பு ஞாயிறு வழிபாடாக நடைபெறுகிறது. கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஜேஎம்சி சிறப்பு ஆராதனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் நவம்பர் மாதத்திலே நம்முடைய ஜேஎம்சி மையங்களிலே ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ் ஒன்றை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜேஎம்சி பிள்ளைகள் ஒரு சிறப்பு நிகழ்வுகளை நமக்கு நடத்துவார்கள். அதை நம்முடைய ஜேஎம்சி மிஷனரி கன்வீனராக இருந்த அருமையான ஐயா அவர்களும் அருமையான அருள் திரு ஜோசப் அவர்களும் முன்னின்று நடத்துவார்கள். இப்பொழுதும் ஒரு சிறப்பு நடனத்தை நாம் பார்க்க போகிறோம். பெத்தனியாபுரத்தி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் இப்போது முதலாவதாக நடனத்தின் மூலமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். மயிலாட்டம்
இப்பொழுது ஒரு சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். அருமையான ஏஞ்சல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விலையேற பெற்ற நாமத்துக்கு என்னையும் எனக்கு ஒரு சிறிய சாட்சியாக நிறுத்தின தெய்வத்துக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்டேன்ஸ் ஏஞ்சல். நான் பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜில் பிடிஎஸ் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். அண்டு பெத்தானியாபுரத்தில் எங்கள் பெரியப்பா வீட்டில் தங்கி படிச்சுட்ருக்கேன். என் ஸ்டடீஸ்க்காக நான் மதுரைக்கு வந்தேன். அண்ட் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸில் பீன் காட் இன்ட்ரடியூஸ் டு திஸ் ஜேஎம்சி மினிஸ்ட்ரி. அண்ட் எவ்ரி சண்டேஸ் ஈவினிங்கில் தாத்தா கூட சேர்ந்து அண்ட் இமானுவேல் ஐயா கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய ஏசப்பானை கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அண்ட் செப்டம்பரில் என்னோட 2nd இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதினேன். அண்ட் ஏசப்பாவோட பெரிதான கிருபையால் எல்லா பேப்பர்ஸ்லையுமே எனக்கு டிஸ்டிங்ஷன்ஸ் வாங்க ஏசப்பான கிருபை செஞ்சாங்க. ஸோ thirdly ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த ஜேஎம்சி கிட்ஸ் அவங்களுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் என்னதான் நம்ம ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாலும் ஒவ்வொரு வாரமும் அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் தான் நிறையா கற்றுக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே டேலண்டடான கிட்ஸ் அண்ட் பல சர்க்கம்ஸ்டான்சஸில் தே ஹவ் பீன் த ஹீலிங் ஃபேக்டர் டு மீ. அண்ட் அண்ணாச்சி நிறைய என்னோட க்ரோத்துக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.5 years ஆயிடுச்சு இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் வந்து. அண்ட் ஹி ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அண்ணாச்சிக்கிட்ட. அண்ட் தாத்தா கூட அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் மத்தியில் கூட ஹி ஹஸ் பீன் ஸோ ஃபைட்ஃபுல். ஸோ அண்ணாச்சி தாத்தா கூட சேர்ந்து இந்த சிறிய ஊழியத்தை செய்ய ஏசப்பான்னு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி என் தேங்க்யூ. இப்பொழுதும் மற்றொரு நடனத்தை நாம் பார்க்க போகிறோம். கிரேஸ் அண்ட் டீம். நமது முத்துப்பட்டி சென்டர் முத்துப்பட்டி பகுதியிலிருந்து வந்து இந்த பிள்ளைகள் தங்களுடைய காரியத்தை காண்பிக்கிறார்கள். You're the Lord of Lords, you're the Prince of Peace, you're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace, you're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப்போகும். கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப்போம். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே.
சபையார் கவனிக்க வேண்டியது, இதில் பெர்ஃபார்ம் பண்ண பிள்ளைங்களுடைய பெயர்கள் தன்சி, மகா, கிரேஸ். இப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுத்து கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வருகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாடகம். அக்கா. தம்பி சொல்லுப்பா. அக்கா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, வாங்கக்கா. வா தம்பி, போகலாம் தம்பி. நல்லா இருக்கேக்கா. நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு ஸ்கூல் நல்லா இருந்துச்சுல்லக்கா? சூப்பராக இருந்துச்சுப்பா. அக்கா எனக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும், அது மாதிரி சொல்றதெல்லாம் கேட்கணும். சரிப்பா. அது என் வாழ்க்கையில் செட்டே ஆகாது. அதானே? ஆனா அதை சொல்றேன் பாங்குமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி விடுங்க விடுங்க. சொல்லு. எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கா. என்ன ஆசை? திடீர்னு வரும்போதே டெம்டேஷன் ஆகுது. பானிபூரி சாப்பிடுவோமா? ஐயோ, வீட்டில் தெரிஞ்சுன்னா நம்மளை கொன்னே போடுவாங்கடா. அக்கா காளான்ல அப்படி போட்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா ருசியா இருக்கும். வேணா நீ முட்டை வேணா சாப்பிடு, எனக்கெல்லாம் வேண்டாம். வாங்கக்கா, என்ன வீட்டில் அடிப்பாங்க, நீ வேற. அக்கா பானிபூரி கடைக்காரர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட ஹிந்தியில பேசலாம். வாங்க. ஐயோ வேணாம் சொன்னா நீ கேட்க. வாங்க 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 வாங்க, அவர்கிட்ட வாங்க. அண்ணா 2 பானிபூரி கொடுங்க. கொடுங்க கொடுங்க, வாங்க. மெதுவா சாப்பிடணும். அது எப்படின்னா மெதுவா இப்படியா சாப்பிடுவாங்க. அல்ல இன்னும் பானிபூரி இருக்காங்க நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்க போல. அதான் சொல்றேன். மெதுவா அப்படியே ஓட்ட போட்டு அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க. ஆமா, அப்படியே எடுத்து மூக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே தண்ணியா போடுற. சாப்பிடணுங்கா. நீ தண்ணியா அடிக்கிற, மூக்க பிடிச்சிக்கிட்டு. அக்கா அது பானிபூரி சாப்பிட்டா அது ஒரு பெப்பர். பானிபூரி வந்து அப்படி நல்லா இருக்கும் தெரியுமா? பானிபூரி மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அக்கா சூப்பரா இருக்குக்கா. அப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்படிதான் சாப்பிடுங்க. அந்த தண்ணியை கீழே விடக்கூடாதுக்கா. கொடுங்க கொஞ்சம், நானும் குடிக்கிறேன். குடி, நல்லா குடி, நல்லா குடி. அந்த தண்ணி தாங்க டேஸ்டே. அப்பா அம்மா வயிறு வலிக்குதா? என்னடா வயிறு வலிக்குதம்மா, வயிறு வலிக்குது. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பானிபூரி வேணாம்னு சொன்னேன், நீ தான் கூட்டிட்டு வந்த. நான் தான் வேணாம்னு சொன்னேன். அப்ப நீ தானே வேணாம்னு சொன்ன. அக்கா எல்லாத்துக்கும் நீ தாங்க காரணம், நான் வேணாம் தான் சொன்னேன். நான் வேணாம்னு சொன்னேன், நீ தானே. அப்பா கூப்பிடுங்க. கத்ததுல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கடா ரோட்ல. அமைதியாக ஒரு நிமிஷம், நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். அமைதியாக. ஐயோ ரொம்ப கூச்சல் போடாத நீனு, அமைதியா இரு. ஹலோ, நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். போனே இல்லாம போன் பண்றேன். ஐயோ வேற என்ன செய்யணும்? என்னால எல்லாமே தப்பு தப்பா தான் செய்யணும். ஹலோ 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 அப்பா. ஹலோ அப்பா, அந்த தம்பி நானும் ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டு இருந்தோம்ப்பா. திடீர்னு அவன் வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல உருண்டுகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடைகிட்ட இருக்கும்பா. உன்னால என்னையும் சேர்த்து அப்பு விட போறாருடா நீ செஞ்சதுக்கு. வர்றாரு பாரு, பட்டி பயங்கரமா. ஐயோ அப்பா. என்னாச்சு தம்பி? என்னப்பா ஏப்பா துடிச்சிட்டு இருக்க? என்னப்பா? அப்பா என்னப்பா நீங்களும் கீழே உட்காந்துட்டீங்களா? சொல்லுப்பா என்னப்பா? என்ன எந்திரி, என்னாச்சு? வயிறு வலிக்குதுப்பா, ரொம்ப வயிறு வலிக்குது. அப்பா அப்பா வலிக்குதுப்பா. எப்ப பேசிக்கிட்டே ஐயா வேணாப்பா வேணாப்பா, வலிக்குதுப்பா உண்மையிலேயே ரொம்ப. எப்பா நெசமாலே வலிக்குது. அப்பா வலிக்குதுப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. சரிப்பா வாங்கப்பா. எப்ப தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. அப்பா அவர் எப்பயுமே லேட்டா தான் வருவாரு. நம்ம கமாண்டர் தான் முதல்ல வந்து நிற்கும். நம்ம படிப்பு என்ன, நம்ம அறிவு என்ன, நம்ம ஆற்றல் என்ன. ஒரு சேர் கூட போட தெரியலையாமா? இன்னைக்கு யாரும் இல்லையா? இந்த மாசம் வேற 2300 ரூபாய் கரண்ட் பில் வேற. ஒரு ஆசம் வந்து மாட்ட மாட்டேதுயா. இன்னைக்கு எப்படி பொழுது போகுதுன்னே தெரியலையே.
என்னம்மா அங்க வாமா, சீக்ரெட்லாம் சொல்லாதீங்க. கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும், ஓகே 3 மாசம் சம்பளம் வேற உனக்கும் கொடுக்கணும். சரி, யாரெல்லாம் இருக்காங்களா பாருங்க. பாப்பா யாராவது வந்து அவப்படாமட்டா இருப்பாங்களா? கண்டிப்பா யாராவது வருவாங்க. இந்த ஜோசப் MBBS MD PCH தம்பி தம்பி எனக்கு பயமா இருக்குடா. என்னடா நீ இப்படி ஆடுற? டாக்டர், பையனுக்கு ஒரே வயிற்று வலி. ஒரே வயிற்று வலி? ஆமா, பயங்கரமா துடிக்கிறான் வலியில. தம்பி டாக்டர் இருப்பா இருப்பா. அம்மா வாங்கம்மா, இந்த வயிற்றை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கம்மா. என்னென்னவோ இருக்கு பாருங்க, எடுங்க. என்னம்மா என்னென்னவோ வச்சுருக்காப்ல? ஏன்பா வயிறு வலின்றீங்க? ஐயா வயிறு வலிக்குது, அதோட உங்க வயிற்றுல நிறைய குப்பையா இருக்கு ஐயா. என்னது? அங்க காட்டுங்கம்மா. என்ன இருக்குமா? வறுமையா? சி பெருமை. நம்ம வறுமையில இருக்கிறதுனால அதே ஞாபகமாவே இருக்குமா? தம்பி தம்பி இருப்பா இருப்பா. இச்ச வேற என்னம்மா இருக்குது? உள்ள 4 பானிபூரி வேற உள்ள இருக்கேம்மா. தம்பி எந்திரிப்பா. சரி சரிம்மா இருக்கட்டும், அம்மட்டும் இருக்குது. இதெல்லாம் வைங்கம்மா. ஐயா இங்க வாங்க, உங்க பையனுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் தான் பண்ணணும். சரிங்க. சரிங்களா? சரி, ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுங்க. சரி சரி சரி. உள்ள வந்து சாப்பிட்ட சாப்பாடும் ஜீர்ணிக்கல, அது மட்டும் இல்லையா, அதுக்கு உள்ள இருக்கிற வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்குது. ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். சரிங்க சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் பண்ணிருங்க. பண்ணிட்டுங்களா? ஆனா பெரிய டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க சின்ன டாக்டர் மாதிரி தெரியுதே. அது வேற பெரிய டாக்டர்னு. ஐயா எங்க பெரிய டாக்டர் அங்க இருக்காங்க, அவங்க சொல்லி சொல்லிதாயா நாங்க எல்லாமே செய்யறோம். சரி அப்பா பேசாம பெரிய டாக்டர் கூட போங்க, அவரை பார்க்கல பயமா இருக்குப்பா. அப்பா இருங்கயா ஐயா. அப்பா ஒண்ணு இல்லையா, பையனுக்கு இந்த அதாவது தேவையில்லாத அழுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, சரிங்க, உள்ள இருக்கிற அழுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளியர் பண்ணிட்டா போதையா, அவர் வாழ்க்கைய மாறிடுங்கயா. ரொம்ப சந்தோஷம். என் மகன் நல்லாய் வந்தா சரிதான். தேவையில்லாத கண்டது கொண்டதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் எடுத்து போட்டியா, எப்படி ஒரு தேவையில்லாத கிழிக்கிறோமோ அதை கிழிச்சு போட்டானுங்கயா. அவன் வாழ்க்கையில இருக்கிற பொய் தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா, உங்க பையனுடைய வாழ்க்கையிலையா சாதாரணமா இருந்த இவரை கடவுள் அவருடைய வாழ்க்கையில வந்தாருன்னா எல்லாமே செழிப்பா மாறிடுங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால இவருடைய வாழ்க்கை வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லையா, உள்ள இருக்கிற மனசுல இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளீன் ஆகணும் அப்படின்னா இவரால மட்டும்தான் முடியும். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல சரிங்களையா, தம்பிக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க, நல்லதும் சாப்பிட சொல்லிக் கொடுங்க. உன் பையன் என்னைய மாதிரி ஒரு டாக்டர், என்னைய விட மேலான டாக்டர் கூட வந்துருவாரியா. சரிங்களையா? நன்றிங்க நன்றிங்க சார். நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி டாக்டர். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் வந்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர்கள் வாழ்விலும் நீங்கள் ஒளி ஏற்றுகிறீர்கள், பெரிய வெளிச்சத்தை மக்கள் கண்டுகளிப்பார்கள். இந்த ஜேஎம்சி மினிஸ்ட்ரியிலே கலந்து கொள்ளுங்கள், கொடுங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மோடு கூட அவர் இடைபடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே மௌனமாய் இருப்போமா? எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போமா? எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே.
என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரேன், பரலோகம் திறந்தீரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஒரே ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுவோமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைப்பேன் அப்பா, அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறைப்பேன் என்று சொல்லி நிறைவாக அர்ப்பணித்து பாடுவோமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும், உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை பகிர்ந்தளிக்கவும் நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம். அடியனை மறித்து நீர் பேசும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கும்படியாக அடியேனுக்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என்னை அன்போடு கூட அழைத்த நம்முடைய திருமண்டலத்துடைய துணைத் தலைவரும் இந்த திருச்சபையுடைய ஆயர் அவர்களுக்கு நன்றிகளை மனதாத வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற செயலர், பொருளாளர், அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த சிறுவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே இந்த சிறுவர்களை குறித்து திருமறை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆகவே ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். இன்னைக்கு வந்த உடனே மகிழ்வுக்கும் அண்ணா வசனம் சொல்லப்பட்டது. அந்த மகிழ்வுக்கும் அண்ணா வசனம் சொன்ன உடனே என்னுடைய பழைய ஞாபகம் எல்லாம்
திரும்பி பார்க்க வைத்தது. ஏன் என்று சொன்னால் அந்த மகிழ்வுக்கும் மன்னாவிலே சொல்லப்பட்ட அந்த வசனம் எவ்வளவு ஆழமான உண்மையையும் சத்தியத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதற்கு நான் ஒரு சாட்சி. அந்த வசனத்தை ஒரு தடவை நம்ம எல்லாம் சொல்லலாமா? என்ன வசனம்? தளித்தாகுமி என்றார், அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை திருமறையிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த திருமறையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்திருக்கிறோம். ஆனால் அதை எல்லாம் நம்முடைய வாழ்விலே அனுபவித்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும். அப்படின்னா நான் ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு தாய்க்கு நடந்த ஒரு சம்பவம். 4 பிள்ளைகள். அதுல 3வது பிள்ளைக்கு 1 வயது இருக்கும். 1 வயது இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு உடல்நிலை மிகவும் மோசமாய்விட்டது. மிகவும் மோசமான நிலையிலே மருத்துவமனைக்கு அவர்களை தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒரு வெள்ளை துணியிலே சுற்றி அவர்களை தூக்கி கொண்டு போகிற பொழுது மருத்துவர்கள் எல்லாம் சோதித்து பார்க்கிறார்கள். அப்படி அவர்கள் சோதித்து பார்க்கிற பொழுது மருத்துவர் சொல்லிவிட்டார், பிள்ளையுடைய மூச்சு நின்று போய்விட்டது. ஆகவே செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் கடமைகளை செய்யுங்கள் என்று சொல்லி மருத்துவர் அந்த தாயாருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு அவர் கடந்து போய் விட்டார். அந்த தாயாரும் அந்த குழந்தையை என்ன செய்து விட்டாருங்க, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்கள். அந்த வீட்டிற்கு முன்பதாக அந்த குழந்தையை கடத்தி அந்த குழந்தைக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே 3 பிள்ளைகள் எனக்கு நீங்க தந்தீங்க, ஆண் பிள்ளைகளை. இதுல இந்த குழந்தைக்கு நீங்கள் ஜீவன் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தையை உம்முடைய ஊழியத்திற்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தாயார் ஜெபித்த பொழுது அந்த குழந்தையுடைய கைகளும் கால்களும் அசைந்தது. அந்த குழந்தை மறுபடியும் அது உயிர் பிழைத்தது, அது வளர்ந்தது, வாலிபனாய் மாறியது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் அல்லவா? பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, இந்த திருமறை வசனத்தை சிந்திக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வாழ்விலே நடைபெற்ற இந்த நிகழ்வு மறுபடியும் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தியது. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் அவர் நேசிக்கிறார் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சான்றாக, நான் ஒரு சாட்சியாக இருப்பேன் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அது என்னவென்று சொன்னால், குழந்தைகளை குறித்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். இந்த குழந்தைகளை குறித்து படிக்கிற பொழுது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கண்டிக்கப்படுகிற குழந்தை அது கண்டிக்க கற்றுக்கொள்ளுகிறது. என்ன செய்கிறதுங்க? கொஞ்சம் பேசலாம் நம்ம, இல்லையா? கண்டிக்கப்படுகிற குழந்தை, எந்த குழந்தை கண்டிக்கப்படுகிறதோ அந்த குழந்தை கண்டிக்க கற்றுக்கொள்ளுகிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், எந்த குழந்தை பகைக்கப்படுகிறதோ அந்த குழந்தை எதிர்க்க கற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு சிறுவர் ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான ஐயா அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 31 பகுதிகளிலே நாங்கள் சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே இந்த பிள்ளைகளை குறித்த ஒரு போதுமான அறிவு நம்முடைய வாழ்விலே நமக்கு காணப்பட வேண்டும். 3வது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த குழந்தை பயமுறுத்தப்படுகிறதோ அந்த குழந்தை சந்தேகிக்க கற்றுக்கொள்ளுகிறது. எந்த குழந்தை சகிப்புத்தன்மையோடு கூட வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறது. எந்த குழந்தை உற்சாகப்படுத்தப்படுகிறதோ அந்த குழந்தை தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்ளுகிறது. எந்த குழந்தை பாராட்டப்படுகிறதோ அந்த குழந்தை பிறரையும் என்ன செய்கிறதுங்க? பாராட்ட கற்றுக் கொடுக்கிறது. எந்த குழந்தை நேர்மையோடு கூட வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை நீதியை கற்றுக்கொள்ளுகிறது. எந்த குழந்தை பாதுகாப்போடு கூட வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை பிறரை நம்ப கற்றுக்கொள்ளுகிறது. எந்த குழந்தை நட்புடன் வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை அன்பை கற்றுக்கொள்ளுகிறது.
ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தையோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சிறுவர் ஊழியம் என்பது ஒரு கனமான ஒரு ஊழியம், அது ஒரு மகத்துவமான ஒரு ஊழியம். இந்த கனமான ஊழியத்தை அருமையான ஐயா அவர்கள் அங்கே அறிக்கையிடுகிற பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியத்தை இந்த திருச்சபை செய்வது மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், இதுவே இறைவனுடைய திட்டம் என்று சொன்னார்கள். உண்மைதான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுவர் ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிற பொழுது இந்த சிறுவர் ஊழியத்தின் வழியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நான் என்னுடைய வாழ்விலே நான் நினைக்கிற ஒரு காரியம், ஒருவேளை நீங்களும் அதை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீங்கள் கண்டு கழிக்கலாம். ஏனென்று சொன்னால், இந்த ஊழியத்தின் வழியாக ஒரு சில காரியங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பிள்ளை என்ன செய்கிறாங்க? மகிழ்ச்சியை அது என்ன செய்கிறதுங்க? அவர்கள் மகிழ்ச்சியை, இதன் மூலமாக மகிழ்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள். இந்த சிறுவர் ஊழியத்தின் வழியாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் அடைகிறார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது என்பதை இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு முன்னாடி வந்து பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளவு அழகாக பாடல் பாடினார்கள். நடனத்தின் வழியாக அவர்கள் தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாய் மாறியிருக்கிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுவர் ஊழியத்தின் வழியாக நான் பார்த்த ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்வின் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஊழியத்துடைய சிறப்பு. அவர்கள் மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிப்பது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்வை அவர்கள் அர்த்தமுள்ளதாய் மாற்றுவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சிறுவர் ஊழியத்துடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், பாவத்தினுடைய சில எதிர்மறை விளைவுகளை அவர்கள் என்ன செய்கிறாருங்க? தவிர்ப்பதற்கும் இந்த சிறு ஊழியங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறுவர் ஊழியத்தின் வழியாக இன்றைக்கு பல்வேறு கிராம பகுதியிலிருந்து பிள்ளைகளை அழைத்து வருகின்ற பொழுது நான் பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆலயத்திற்கு உற்சாகமாக வருவதற்கு இந்த சிறுவர் ஊழியம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் ஆலயத்திற்கு வருவது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரு புதிய நண்பர்களை, ஒரு புதிய குடும்பத்தை அது உருவாக்குகிறது. ஆயரை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த சிறுவர் ஊழியங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, பல நேரங்களிலே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் மறந்து விடுகின்றோம். அதில் மிக முக்கியமாக அடுத்த தலைமுறையை குறித்த ஒரு கரிசனை, அடுத்த தலைமுறையை குறித்து நாம் பல நேரங்களிலே நினைக்க மறந்து விடுகின்றோம். இன்னைக்கு அடுத்த தலைமுறையை நாம் நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். குடும்பமாக இருக்கிறீர்கள், கணவனாக, மனைவியாக, வாலிபர்களாக, பெற்றோராக, பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் நினைவு கூற வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்த தலைமுறையை குறித்து நீங்கள் நினைவு கூற வேண்டும். தேவன் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை 30-40 ஆண்டுகளிலே இந்த திருச்சபையை சற்று பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த திருச்சபையிலே யார் அமர்ந்திருப்பார்கள்? உண்மைதானே? இன்னொரு 30-40 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்திலே யார் அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள்? நீங்க சற்று யோசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆலயத்திற்கு வருவாங்க? எத்தனை பேர் சபை மக்களாய் மாறியிருப்பார்கள்? பிரியமானவர்களை, எத்தனை பேர் ஜெபிப்பார்கள்? எத்தனை பேர் வேதத்தை வாசிப்பார்கள்?
எத்தனை பேர் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு கூட இருப்பார்கள் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க தொழிலிலே காட்டுகிற ஆர்வத்தை விட, நீங்கள் உங்களுடைய வீட்டிலே காட்டுகின்ற கவனத்தை விட, நீங்கள் எதிலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணுங்க, அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அதைத்தான் நம்முடைய வாழ்விலே இன்றைக்கும் அவர் விரும்புகிறார். இந்த சிறுவர் ஊழியங்கள் 31 கிராமங்களிலே நடக்கிறது என்று சொன்னால், அடுத்த தலைமுறையை குறித்த கரிசனையோ, அடுத்த தலைமுறையை தேவ பக்தியிலே வளர்க்கவோ, அவர்கள் விசுவாச வாழ்விலே நிலைத்திருப்பதற்கோ அடுத்த தலைமுறையை நாம் நினைக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி எங்களுடைய திருச்சபையிலே சொல்லுகிற ஒரு விஷயம் அதுதான். பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை கேட்கவில்லை என்று சொல்லி புலம்பாதீர்கள். அவர்கள் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனமாக கவனிங்க. குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்று புலம்பாதீர்கள். அவர்கள் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, ராபர்ட் வில்கம் அப்படின்ற ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பல நேரங்களிலே பிள்ளைகளை அமர வைத்து அவர்களோடு கூட அதிகமாக நாம் பேசுகிறோம். இல்லை, உண்மைதானே? அதிகமான நேரத்தை பிள்ளைகளோடு கூட நாம் செலவிடுகிறோம். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்புகின்ற பொழுது உரையாடலை விட செயல்களே முதலிடம் பெறுகிறது. உரையாடலை விட செயல்களே முதலிடம் பெறுகிறது. இன்னைக்கு பல நேரங்களிலே பிள்ளைகளோடு கூட உரையாடல் செய்கின்றோம். ஆனால் அதை நம்முடைய செயல்களிலே பல நேரங்களிலே காண்பிக்க நாம் மறந்து விடுகின்றோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குயவன் கையிலே இருக்கிற களிமண் என்று சொல்லி நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எப்படி நம்ம கடவுளுடைய கரத்துல ஒரு களிமண்ணை போல இருக்கிறோமோ, அதை போல உங்களுடைய கைகளில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? களிமண்ணை போல இருக்கிறார்கள். அந்த களிமண்ணை நீங்க சரியா வணைந்தீங்கன்னா அதுல தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. அது சரியா வணையவில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரம் எப்படி பயன்படாதோ அதை போல பிள்ளைகளும் பயன்படாமல் போய்விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வேதத்தை நீங்க ஆராய்ந்து நீங்க பார்த்தீங்க சொன்னா, திருமறையில ஆண்டவர் சிறு பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் அவர் பார்த்தார். இன்றைக்கு அதைத்தான் 3 தலைப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை அவர் நேசித்தார். அவர் நேசித்ததோடு மாத்திரமல்ல, அவர்களை அரவணைக்கிறார். அவர் அரவணைப்பது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமறையிலே பார்க்கிற பொழுது, சிறு பிள்ளைகளை அவர்கள் அழைத்து வருகிற பொழுது, இங்கே பார்க்கிற ஒரு காரியம், சிறு பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறாருங்க? சிறு பிள்ளைகளை அவர் அரவணைக்கிறார். மூணாவது ஆசீர்வதிக்கிறார். சத்தமா சொல்லலாமா? மூணு காரியம் தான் சொல்றேன். முதலாவதாக பார்க்கிற பொழுது அவர் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நேசித்தது போல நாமும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அவர் நேசித்தது மாத்திரமல்ல, அவர்களை அரவணைக்கிறார். நாமும் சிறு பிள்ளைகளை என்ன செய்யணுங்க? அரவணைக்க வேண்டும். அவர் அரவணைத்தது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதித்தார். நீங்க வேதத்தை திருப்பி பார்ப்போம் என்று சொன்னா, ஒரே ஒரு சிறு பிள்ளை தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது சொல்லி கொடுக்கிற பொழுது ஒரு வசனத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்ன வசனம் சொல்லிப்போம்? சொல்லும் கர்த்தாவே அடியேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். யார் சொன்னது? சாமுவேல் என்கிற ஒரு சிறுவன். இல்லையா? நல்ல கவனமாக கவனிங்க. சாமுவேல் என்கிற ஒரு சிறு பிள்ளையுடைய அர்ப்பணிப்பு ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறியது. திருமறையை ஆழமாய் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு சிறுவன் சாமுவேல், அவன் சொன்ன ஒரு வார்த்தை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு சிறுவன் மாறினான்.
அன்புக்குரியவர்களே, இன்னும் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாகமானுடைய வீட்டிலே ஒரு சிறுவன் இருந்தது, ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளையுடைய வாழ்விலே பார்க்கிற பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்விலே காணப்பட்ட கனிவு, அந்த பிள்ளையுடைய வாழ்விலே காணப்பட்ட துணிச்சல், அந்த பிள்ளையுடைய வாழ்விலே காணப்பட்ட பிறநல அன்பு, இவை எல்லாம் என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு இறை குடும்பம் உருவாவதற்கு காரணமாய் இருந்தது நாகமான் வீட்டிலே இருந்த ஒரு சிறுவன். இன்னும் நம்ம ஆழமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னா நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? ஆசீர்வதித்து எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு கொடுத்தார். இதை தான் நம்ம சொல்லுவோம். இங்க பார்க்கிற பொழுது நல்ல கவனமாக கவனிங்க, அங்கேயும் பயன்படுத்தப்பட்டது யாருங்க? ஒரு சிறு பையன்தான். நான் எங்க திருச்சபையில் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் படித்து சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன் எப்பவுமே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு சிறுவன் கொடுத்தான் என்று சொல்லி நம்ம சொல்றோம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம். ஆனா நான் சொல்லுவேன், எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சொல்லப்பட்டிருக்க. என்ன பேர் சொல்லுங்க? ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேருங்க? சொல்லுங்க. ஆண்கள் மாத்திரம் தான் 5000 பேர். நான் சொல்லுவேன், 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்த சிறுவன் 5000 ஆண்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு தாயாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை அதுதானே? நல்ல கவனமாக கவனித்து பார்த்தல் என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திருமறை முழுவதும் என்ன சொல்லுகிறது? இறைவனுடைய திட்டத்தையும் இறைவனுடைய சிந்தனைகளையும் சுமந்து செல்லுகின்ற கருவிகளாக சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மறுபடி சொல்லுகிறேன், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திருமறை முழுவதும் இறைவனுடைய திட்டத்தையும் இறைவனுடைய சிந்தனைகளையும் சுமந்து செல்லுகிற கருவிகளாக சிறுவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் குழந்தைகளை பலவீனமாகவே பார்க்கிறோம். ஆனால் திருமறை நம்மை எப்படி பார்க்கிறது என்பதை 3 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் சிறு பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக நேரத்தை கருதி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்துக்கொள்வோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? மார்க் 9:37. நல்லா கவனிங்க. 36 வசனம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். நல்ல கவனமாக கவனிங்க. நீங்களும் நானும் சிறு பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை எப்படி பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற பொழுது, முதலாவதாக பார்க்கிற பொழுது முதல் குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, குழந்தைகளை ஏற்பது, அதை சொல்லுங்க, அது பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளமாய் அவர் பார்க்கிறார். முதல் குறிப்பு நான் சொல்லுகிறேன், குழந்தைகளை ஏற்பது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு என்னதுங்க? ஏற்பது. ஏற்பது, குழந்தைகளை ஏற்பது. இந்த வேதவசனம் நமக்கு அழகை கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நல்ல கவனமாக கவனிங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பதாக, அங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு முன்பதாக ஒரே ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி அவர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறாங்க? இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை மாத்திரம் அல்ல, என்னை அனுப்பினவரையும் அவர் என்ன செய்கிறாருங்க? ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு ஐயா அதை தான் சொன்னாங்க. இந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? தேவைகள் இல்லையா? என்னதுங்க? தேவைகளை குறித்து சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஐயா வந்து அதை குறித்து ரிப்போர்ட் சொல்லும்போது சொல்றாருங்க, அமுக்கி, நான் சொன்ன உடனே யாராவது அமுக்கி குலுக்கி கீழே விடுற மாதிரி கொடுப்பாங்களான்னு நான் சொல்லி கொஞ்சம் சொன்ன பார்த்தேன் நான் இல்லையா? இன்றைக்கு வேதவசனம் அழகை சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். குழந்தைகளை ஏற்பது, நீங்கள் பார்க்கிற பார்வை வேறு, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வை வேறு. அவர் சொல்றாரு, இந்த குழந்தைகளை ஏற்பது என்பது அதுவே பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம்.
இல்லையா? இந்த சிறு பிள்ளைகளை ஏற்பது என்பது அவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்வது போல. இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஐயாட்ட நான் கேட்டேன். ஐயா 31 இடங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 2000த்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் அதிலே பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்னா, நான் நினைக்கிறேன் இனி வர்ற காலத்தில் ஐயா அதற்கான அறிவிப்புகள் என்ன செய்யக்கூடாதுங்க, சொல்லவே கூடாது. அதற்கு முன்பதாகவே நீங்களே அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது என்பது யாரை ஏற்றுக்கொள்வதற்கு சமங்க சொல்லுங்க? அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்வது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். இதுதாங்க கடவுளுடைய பார்வை. முதல் வார்த்தை சொன்னேன், கடவுளை ஏற்பது. இரண்டாவது குறிப்பு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை நான் வாசித்து பார்க்கும்போது சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைகளை ஏற்பது என்பது என்னை ஏற்றுக்கொள்வது. இந்த சத்தியத்தை முதல் 3 நூற்றாண்டுகளிலே திருச்சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனமாக கவனிங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, முதல் 3 நூற்றாண்டுகளிலே இந்த வசனத்தை போதித்த பொழுது அங்கே நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவுடைய நாமத்தினாலே அவர்களை தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆதரவற்ற பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்தாங்க தெரியுமா? தத்தெடுத்து கொண்டார்கள். இது திருமறை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஒரு செய்தி. இந்த வசனத்தை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த கடவுளுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்வது என்பது கடவுளை ஏற்றுக்கொள்வதை போல என்ற அழைப்பை அவர்கள் செவிமடுத்தார்கள். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயா சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு 100 ரூபாய் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். முதலாவதாக பார்க்கிற பொழுது கடவுளை எனது குழந்தைகளை ஏற்பது என்பது அது பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். இரண்டாவதாக பார்க்கிறது மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2-3 வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த வசனத்துடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அந்த கேள்வி எழும்புகிற பொழுது ஆண்டவர் அங்கேயும் ஒரு சிறு பிள்ளையை நடுவே நிறுத்தி அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்? என்ன வார்த்தை சொல்றாருங்க? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல அப்படின்னு அர்த்தம். முதல் சொன்னேன், குழந்தைகளை ஏற்பது என்பது கடவுளை ஏற்பது. இரண்டாவதாக பார்க்கிறது, அவர்களை ஏற்பது மாத்திரமல்ல, நீங்கள் குழந்தைகளாய் மாறுவது விண்ணரசின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்களேன். இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை என்ன, கடவுளுடைய பார்வை என்ன என்கிற புரிதல் நமக்கு அவசியம். குழந்தைகளை ஏற்பது மாத்திரமல்ல, வேதவசனம் அழகை சொல்லுகிறது, அந்த குழந்தைகளை போல மாறுவது அது பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம். நீங்கள் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் குழந்தைகளை போல என்ன செய்யணுங்க? மாறணும். ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது பொதுவாக உலகத்தில் இருக்கிற காரியங்களை 3 வகையை பிரிக்கலாம். ஒன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா உளவியல். ஒன்று சொல்லுங்க பார்க்கல, என்னது? உளவியல். 2வது மருத்துவம், 3வது ஆன்மீகம். நான் இப்படி தான் பார்க்குறேன், பிரிக்கிறேன். முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம், உளவியல். 2வது, 3வது உளவியல் என்ன சொல்லும்? குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளை பற்றி உளவியல் என்ன சொல்லுகிறது? குழந்தைகளை பற்றி அறிய வேண்டும் என்றால் குழந்தைகளைப் போலவே மாறணும். இல்லையா? இது உளவியல் சொல்லுகிறது. உண்மைதானே? அமைதியா இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் குழந்தைகளை போல மாறிட்டீங்களோ, அதனால பேச்சு வரலையோ.
உளவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் குழந்தைகளை பற்றி அறிய வேண்டும் என்றால் குழந்தைகளைப் போல மாறிவிட வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவம் என்ன சொல்கிறது, நீங்க குழந்தையோடு கூட விளையாடும் போது நீங்களும் அந்த குழந்தை தரையில உட்கார்ந்து என்ன செய்யுங்க, விளையாடுனா நீங்களும் என்ன செய்யுங்க, தரையில உட்கார்ந்து அந்த குழந்தையோடு கூட விளையாட வேண்டும் என்று மருத்துவம் சொல்கிறது. ஆனா திருமறை ஆன்மீகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் என்ன செய்கிறதுங்க, நீங்க குழந்தைகளைப் போல மாறினால் மட்டுமே, ஆன்மீகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுங்க, குழந்தைகளைப் போல மாறினால் மட்டுமே விண்ணரசு உங்களுக்குரியது. அன்புக்குரியவர்களே, அப்படின்னு அந்த சிறுவர் ஒளியை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளை ஏன் பயிற்றுவிக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் சிறு பிள்ளைகளை எவ்வளவு ஆழமாய் நேசித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை இறையரசுடைய தகவுகளாக அங்கே ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படின்னா முதல்ல என்ன ஆண்டவர் எப்படி சொன்னாருங்க பார்க்கலாம். குழந்தைகளை ஏற்பது என்னை ஏற்றுக்கொள்வதும் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வதும். அப்போ குழந்தைகளை ஏற்பது விண்ணரசின் அடையாளம். இரண்டாவது, குழந்தைகளை போல என்ன செய்கிறதுங்க, மாறுவது அது விண்ணரசினுடைய அடையாளங்கள். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். அதே மத்தேயு 18 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாமா? இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது நான் சொன்னேன் ஏற்பது, இரண்டாவது மாறுவது, மூணாவது கருதுவது. மூணாவது குறிப்பினதுங்க கருதுவது. அப்படின்னா இங்க நான் அப்படி எதிர்மறையா சொல்றேன். அங்க சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் அப்படின்ற எண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னா, இங்க அதற்கு மாறா சொல்றேன். கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளை பெருமையாக கருதுவது. நம்ம என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளை நம்ம பெருமையா கருது நம்ம நினைக்கிறோமா? பல நேரங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இங்க வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவருடைய எச்சரிக்கை, அறைகூவல். அன்புக்குரியவர்களே, இங்கே வேதவசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அற்பமா எண்ணாதீங்க, அவங்களை பெருமையாய் கருதுங்கள், அவர்களை பெருமையாக அவர்களை எண்ணுங்கள். இது தேவனுடைய கரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருப்பந்தியிலே பங்கு பெறுகிற நீங்கள் நானும் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு என்ன செய்ய போகிறோம் இல்லையா? சிறுவர் ஊழியத்தில் எப்பவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னா, சிறுவர் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா அன்பு தாங்க. நம்முடைய ஊழியங்கள் எதை மையமாக வைத்து தொடங்கப்படுகிறது என்று சொன்னால், வேதத்தை பார்க்கிற பொழுது நம்ம ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோம் அல்லவா? நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், மல்கியாவுடைய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த 3 அதில் சொல்ற சில காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மல்கியாவில் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்பு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோப்பை சிநேகித்தேன். இதில் நீங்கள் நல்ல கவனமாக கவனிங்க. இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் பல நேரங்களிலே அவருடைய அன்பை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ ஈவுகளை கடவுளை நம்முடைய வாழ்விலே தந்திருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு இந்த வசனத்தை, 2வது வசனத்தை உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதில் 3 தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பை உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே போகும்போது வரும்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த வசனம் 2ஆம் வசனம் ஏதோ சொல்லுகிறது. என்ன சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் எப்படி தொடங்குகிறது? நான் உங்களை, நல்ல கவனமாக கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கவனிங்க. அன்பு அறிவிக்கப்பட்டது. முதல் குறிப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு நான் உங்களை சிநேகித்தேன். கடவுளுடைய அன்பு அறிவிக்கப்பட்டது.
பிரியமானவர்களே, இந்த அன்பை இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்குரிய என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பு அறிவிக்கப்பட்டது. நீங்களும் நானும் என்ன செஞ்சோம்? அடுத்த வசனம் சொல்லுங்க, வாசிங்க. அதே தொடர்ந்து என்ன வாசிங்க? அதற்கு நீங்கள் எப்படி எங்களை, அப்போ ரெண்டாவது குறிப்பை நல்லா கவனமாக கவனிங்க. அன்பு அறிவிக்கப்பட்டது. ரெண்டாவது, அந்த அன்பு சந்தேகிக்கப்பட்டது. ரெண்டாவது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கும் அந்த சந்தேகம் உண்டு. உண்மையிலே அந்த அன்பு பரிபூர்ணமானதா? பிரியமானவர்களே, அன்பு அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, அந்த அன்பு சந்தேகிக்கப்பட்டது. பல நேரங்களிலே இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுது அந்த கடவுளுடைய அன்பை சந்தேகத்தோடு கூட பார்க்கிற பார்வை நமக்கு உண்டு. இன்னைக்கு அந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். அப்போ தொடர்ந்து மூணாவது ஒரு குறிப்பு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? வாசிங்க பார்க்கலாம். இந்த இடத்தை நான் இப்படி பார்க்கிறேன். முதலாவது, அன்பு அறிவிக்கப்பட்டது. நான் உங்களை சிநேகித்தேன். அந்த அன்பு என்ன செய்யப்பட்டதுங்க? சந்தேகிக்கப்பட்டது. மூணாவதாக அந்த இடத்துல பார்க்கும்போது இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்பு சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான், அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மூணாவது நான் சொல்றேன், அன்பு விலைக்கு காட்டப்பட்டது. மூணாவது குறிப்பு என்னதுங்க? அன்பு விலைக்கு காட்டப்பட்டது. இங்கே அன்பு எப்படி விலைக்கு காட்டப்பட்டதுங்க? ஏசா யாக்கோப்பு இருவர்கள் அல்லவா, அதில் நான் என்ன செய்தேன்? நானே ஏசாவை, யாக்கோப்பின் சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான் யாக்கோப்பை சிநேகித்தேன். கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை விளக்கி காட்டுகிறார் பாருங்களேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசாவை ஏன் அவர் நேசித்தார், வெறுத்தாரு, யாக்கோப்பை ஏன் அவர் நேசித்தார் அப்படின்னு சொல்றதை விட, இந்த இடத்துல நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம், அவருடைய அன்பு அங்கே என்ன செய்யப்பட்டதுங்க? விலைக்கு காட்டப்பட்டது போல நாமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் விலைக்கு காட்டப்பட வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிறுலே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த குழந்தைகளை இன்றைக்கு பலவீனமாய் பார்க்கிற இந்த உலகத்தில் நம்முடைய திருமறை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளைகளை எப்படி பார்க்கும்படியாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை விண்ணரசின் அடையாளங்களாய் பார்க்க வேண்டும். அவர்கள் அடையாளங்களை நாம் பார்க்க வேண்டும். 3 குறிப்பு சொன்னேன். முதலது என்னதுங்க? குழந்தைகளை ஏற்பது விண்ணரசின் அடையாளம். இரண்டாவது, குழந்தைகளாய் மாறுவது விண்ணரசினுடைய அடையாளம். மூன்றாவது, குழந்தைகளை பெருமையாக கருதுவது விண்ணரசின் அடையாளம். ஆகவே விண்ணரசின் அடையாளங்களாய் இருக்கிற இந்த பிள்ளைகளை நாம் போற்றுவோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய திருப்பணிகளுக்காக உற்சாகமாக நாம் காணிக்கைகளை படைப்போம். அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக உடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே என்கிட்ட சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஜேஎம்சி சிறப்பு ஞாயிறு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பண்டிகை காலத்தின் சிறப்பு நிகழ்ச்சிகளில் முதல் நிகழ்வாக இதை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த நாளிலிருந்து நாங்கள் ஜேஎம்சி விபிஎஸ்ஐ தொடங்கி ஜேஎம்சி ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸை தொடங்கி சிறப்பாக நாங்கள் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டிய நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அந்த நாளிலே ஆண்டவரே அனைத்து திருச்சபையின் மக்களும் அந்த சிறு பிள்ளைகளோடு தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே அவர்களோடு தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் நீர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை எங்களுக்கு முன் உதாரணமாய் வைத்து எண்ணிக்கொள்ளுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், கருதுங்கள் என்று சொல்லி 3 அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எண்ணிக்கொள்ளுகிற நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக
நாங்கள் அவர்களை கருதினவர்களாக, அவர்களுக்காக நாங்கள் எடுக்கிற சிறப்பு முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று ஆண்டவரே 3 மையங்களிலிருந்து வந்து அருமையான நடனங்களை ஆடி சாட்சிகளை சொன்ன பிள்ளைகளுக்காக, எங்களுடைய ஜேம்சி ஊழியர்கள் போட்ட அருமையான ஸ்கிட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குருவானவர்களாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளைப் போல அவர்கள் மாறி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த அடியாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய ஊழியங்களையும் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த திருமணத்திலே ஒரு சிறந்த ஆயராய் பணியாற்ற கிருபை தருவீராக. ஒரு ஆயர் குடும்பமாய் பரிணமிக்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜேம்சி ஊழியத்திற்காய் படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே வாஞ்சியோடு முழங்கால் படிட்டு இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, கடினமான சூழ்நிலைகள் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்ற நேரங்கள் உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்கத்திலே நாங்கள் சொன்னது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே ஸ்திரப்படுங்கள், கர்த்தரே உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னவனமாக ஆண்டவரே, நீ ஸ்திரப்படுத்தி சமாதானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு டெட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நல்லதடியான ரிசல்ட்டை காண தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், அந்நிய தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள், வெளியிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே குடும்பமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரேனும் பலவீனத்தோடு கூட வீட்டில் இருப்பார்கள் என்றால் அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கி மீண்டுமாய் துதியின் களிப்போடு கூட இந்த ஆலயத்துக்கு வந்து ஆராதனத்தை பங்கு பெருக்க கிருபை தாரும். ஆஸ்பத்திரியில் யாரேனும் சுகவீனமாய் சேர்க்கப்பட்டிருந்தால் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி மீண்டுமாய் இல்லத்திற்கு பலத்தோடும் சுகத்தோடும் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் எங்களையும் எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களையும் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே பிள்ளைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலங்களிலே குடும்பங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டவும், கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தெய்வீக சமாதானத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் என் சந்நிதியில் வந்து எற்றப்பட்டது, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்ல ஆறுதலின் வார்த்தையினாலே சமாதானத்தோடு எங்களை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கெடுவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது.